நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நேற்று நாம் தியானித்த வண்ணமாக பின்வரும் சந்ததிக்கு விவரித்து சொல்லும்படியாக நாம் பார்த்தோம். இந்த வழியில் கூட எதை விவரித்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அதே சங்கீத புத்தகம் 48ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம், இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பருந்தியும் நம்மை நடத்துவார் என்று பின்வரும் சந்ததிக்கு விவரமாக விவரித்து சொல்ல வேண்டும். நம் பிள்ளைகள், பிள்ளையின் பிள்ளைகள் எல்லாம் கலங்காதபடிக்கு, பயப்படாதபடிக்கு, எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனை அறிய நம் பிள்ளைகள் வாழ்க்கையிலே நம்முடைய சாட்சிகள், நம் மூலமாக தேவன் செய்கின்ற காரியங்களை விவரித்து சொல்ல வேண்டும். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் என்று சொல்லி பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் உரிமையோடு கூட சொல்ல வேண்டும். தேவன் எங்கோ இருக்கிறவர்ல, அவர் நம்முடைய தேவன் என்று சொல்லி பிள்ளைகள் அறிந்து கொள்ளும்படியாக நாம் தேவனுடைய காரியங்களை பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும். இந்த தேவன் என்னென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரிந்து நடத்துவார். நிச்சயமாகவே பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் தேவனை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். நம் வாழ்வில எப்படியாக தேவனை அறிகிறோமோ அதுபோல பின்வரும் சந்ததி தெளிவாக அறியும்படியாக, திட்டமாய் புரிந்து கொள்ளும்படியாக சொல்ல வேண்டும். முடிவு மட்டும் அவர் ஒருவர்தான் நம்மோடு இருப்பாடு சொல்லி அந்த பிள்ளைகள் தெளிவாக திட்டமாக அறிந்து கொள்கிற அளவுக்கு நாம் தேவனுடைய காரியங்களை போதிக்க வேண்டும். பின்வரும் சந்ததிக்கு விவரிப்பதற்காக நம்மை தேவன் அழைத்திருக்கிறார். காரணம், இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலம் நம்முடைய தேவன் மரண பரிந்தையும் நம்மை நடத்துவார் என்ற அந்த ஒரு தெளிவு நம்முடைய பிள்ளைகளுக்குள் கடந்து வர தேவன் எதிர்பார்க்கிறார். அந்த அனுபவத்திலே நாம் பிள்ளைகளை நடத்தி செல்லும் போது பிள்ளைகளை குறித்தோ பிள்ளைகளின் பிள்ளைகளை குறித்தோ எந்த பாரமில்லாதபடிக்கு, பயமில்லாதபடிக்கு நாம் தேவனை ஸ்தோத்திரிக்கின்ற மக்களாக, தேவனை இன்னும் ஆழமாய் தேடுகின்ற மக்களாக நாம் மாற முடியும். தேவன் அப்பேற்பட்ட அனுபவத்தில் செல்ல நம்மை அழைத்திருக்கிறார். எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றீர். எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றீர். நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. தேவன் நடத்த வல்லவர், நம்மை காண்பவர், நம்மை காப்பவர். அதனால் பின்வரும் சந்ததிக்கு தைரியமாக சொல்ல வேண்டும். நம்முடைய தேவன் என்று சொல்லி தேவனை நெருக்கமாக பிள்ளைகளுக்கு காண்பிக்கும்படியாக, அன்பின் ஆண்டவரே, எங்கள் சாட்சிகளும் எங்கள் வாழ்வும் பிள்ளைகளுக்கு ஒரு உதாரணமாக இருக்கும்படியாக, சந்ததிக்கு எங்கள் வாழ்க்கை சாட்சியா இருக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. அந்த ஆழமான அனுபவத்தில் நடத்துங்க. நாங்கள் மேன்மையான எந்த ஒரு காரியத்தை கொடுப்பதை விட கர்த்தாவே சிறந்தது உம்மை நாங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் ஐயா. அப்பேற்பட்ட கிருபைகளுக்கு தாரும், நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.